ஹலோ கைஸ், இதுதான் உங்களோட பார்ட் 2 வீடியோ ஆஃப் பீகாக் டிசைன். ஸோ இது கொஞ்சம் வீடியோ டியூரேஷன் அதிகமாக தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான டிசைன்ஸ் அப்படிங்கிறதுனால டியூரேஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ வாங்க இப்போ எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ மேலே வந்து ஒரு அம்ப்ரெல்லா மாதிரி நான் வந்து போட்டுட்டு ஒரு கூடாரம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். லைட்டாக எனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப பெருசாக கொடுக்கல. ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு மயில் இருக்க மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். அந்த கூடாரத்துக்கு உள்ளே வந்து மயில் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ நான் அந்த மயில் டிசைன் ஆல்ரெடி நம்ம நிறையா வாட்டி வரைஞ்சதுனால உங்களுக்கு இந்நேரம் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் வந்திருக்கும், அந்த எஸ் ஷேப் இப்படி போடுறது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு மேலே மயிலுக்கு உள்ளே வைக்கிற மேலே இருக்க அந்த இறகை வந்து நான் வரைஞ்சிக்கிறேன், மயில் இறகை. ஸோ இந்த பீகாக் டிசைனுக்குள்ளே வந்து எங்கே ஃபில் பண்ணணுமோ அது பண்ணிவிட்டு ஹெட் பார்ட்லேயும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த மவுத் பார்ட்டையுமே ஃபில் பண்ணிவிட்டு பாடியை வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு அந்த மயிலோட இறகுல வந்து அந்த ஒரு லீஃபி டிசைன் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ அந்த கூடாரம் மாதிரி நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, வரைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ அங்கே வந்து நான் எப்படி டார்க்கின் பண்ணுறேனோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அந்த மயில் வந்து நல்லா ஹைலைட்டடாக தெரியும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுற மாதிரி அவசியம் இருக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே இருக்க அந்த ஏரியாஸ் வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து ஒரு டார்க் லைன் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். டார்க் லைன் மாதிரி கொடுத்துட்டு அது கீழே ஒரு ஷார்ட் லைன் கொடுத்துட்டு மேலே அந்த கூடாரம் மாதிரி கட்டணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க இடத்துல இது மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன் ஃபில் பண்ணுறது. கீழே இருக்க இடத்துல 2 லேயருக்கு ஹம்ஸ் போட்டு டார்க்கின் பண்ணிவிட்டு மயில் மேலே வந்து ஒரு 3 டியர் ட்ராப் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதோட இந்த டிசைன் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள். ஸோ இந்த டிசைனில் ஹெட் வரைஞ்சி அதோட பாடி பார்ட் வரைஞ்சி அதோட சைடு விங்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ வரைஞ்சி முடிச்சுட்டு இது வந்து எப்பவும் போல் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு இல்லாமல் இந்த தடவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். உள்ளே ஒரு அவுட்லைன் கொடுத்து அதில் வந்து ஆரஞ்ச் ஷேடிங் மாதிரி லைட்டாக கொடுத்து மேலே வந்து டார்க் ஷேடிங் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் டிசைன் வந்து லைன்ஸ் அண்ட் ஹம்ஸ் போட்டு ஹெட் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து கீழே வந்து அந்த அதோட அதோட இறகு வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கூடாரம் இருக்க மாதிரி தான் இப்போ வரைகிறோம். ஸோ அதை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ கூடாரம் ஆல்ரெடி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி அது இருக்கிற ஒரு மஹால் மாதிரி நம்ம வரைகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது ஒரு மஹால் இருக்க மாதிரி ஒரு 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 கோபுரம் இருக்க மாதிரி அந்த கோபுரத்தின் பால்கனி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கம்பியில் நிற்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒரு தீம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஐ நோ தட், பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பரான டிசைன். இந்த மாதிரி டிசைனுக்கு நீங்கள் நல்லாவே அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரிகேட் டிசைன்ஸ், இந்த மாதிரி டஃப் டிசைன்ஸ் போடும்போது சில பேருக்கு வந்து நிறைய பீகாக் இருக்க மாதிரி கேட்பாங்க. ஸோ தீம்ஸ் வச்ச மாதிரி பீகாக் வரைகிறதுலாம் இப்படி தான். ஸோ இதுதான் உங்களோட ஹோம்ஒர்க் டிசைன்ஸும் கூட. ஸோ இதை நான் எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். இந்த தூண்லாம் வரைஞ்சிட்டு உள்ளே கொஞ்சம் வரைகிறதெல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதை தூண் மாதிரி வரைஞ்சதுக்குள்ளே வந்து ஒரு திரை மாதிரி வரைஞ்சிட்டு அதை சுற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்து ஷேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் அந்த திண்டு மாதிரி வரைஞ்சிருக்கேன்ல சின்ன சின்னதாக, ஸோ அங்கேயுமே நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் மேலேயுமே வந்து அந்த இடத்துல வந்து ஸ்பைரல் டிசைன் கொடுத்துட்டு மேலே இருக்கிறதுக்குமே சேம் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் வந்து ஸ்பீடாக தான் ஓட விட்டுருக்கேன், ஏன்னா இது பெரிய டிசைன் அப்படிங்கிறதுனால ஃபில்லிங்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும் எங்கே ஃபில் பண்ணுறோன்ட்டு. ஸோ அதனால் அந்த டிசைன் அப்படியே விட்டுருக்கேன். உங்களுக்கு கீழேயும் டார்க் ஷேட் மாதிரி கொடுத்துட்டு ஒரு கீழே ஒரு டார்க் லைன் வந்து லைட் லைன் வந்து கொடுத்துட்டு அதை சுற்றி இன்னொரு லைன் கொடுத்துட்டு இப்போ நடு லைனை வந்து டார்க்கன் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஹம்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு ஃப்ளோ வந்து கரெக்டாகவே வரலை, அதனால தான் அது இடையில கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி நான் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃப்ளோ வராததுக்கு காரணம் என்னென்னா, நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருப்பேன், மீஷோவில் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பிராண்ட் பவுடர் வாங்கி யூஸ் பண்ணேன். பட் ப்ராக்டிஸ் கோடுக்காக தான் வாங்கினது, பட் ஸ்டில் அதுவுமே ரொம்ப திரியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ளோ வந்து பெருசாக என்னால் கொண்டு வர முடியல, அதில் எவ்வளோ பண்ணாலும் அந்த ஒரு அடைப்பு வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம நல்ல பிராண்டட் இது வாங்குறது வந்து நல்லது. செகண்ட் திங் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைமே எல்லாமே நமக்கு வந்து வாங்க முடியாது, கரெக்டான இது கிடைக்காது. ஸோ ஒரு 2-3 பையர்கிட்ட நீங்கள் வாங்கினா மட்டும்தான் பர்ஃபெக்டான ஒரு இது வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டிசைன் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிஜமாக சொல்கிறேன், இது நீங்கள் வரையும் போது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த ஒரு இடத்துல அது இருக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரியலிஸ்டிக் ட்ராயிங்கே வந்து நம்ம மெஹந்தியில் கொண்டு வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அடுத்த நாள் ஷூட் பண்ண வீடியோ. ஸோ சும்மா நான் வீடியோக்காக சின்ன ஒரு லைட் மாதிரி வாங்கியிருந்தேன், ஸோ அதை சும்மா வச்சுருந்து இது பண்ணேன். ஸோ பாருங்கள், ஸோ இந்த மெஹந்தியுமே சேம் அதே பவுடரில் பண்ணதான். ஸோ ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது. அந்த பிராண்ட் நான் வந்து உங்களுக்கு முடிஞ்சோ ஷேர் பண்ணுறேன், என்ன பிராண்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் பாப்புலர் இல்லாத ஒரு பிராண்ட் தான். ஸோ அது நல்லா இருக்குதா அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கினா அது ரொம்ப வாட்டரியான கன்சிஸ்டன்சி அண்ட் ஃப்ளோவுமே சரியில்லை. ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஸ்டிங்கி கன்சிஸ்டன்சி வராத மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, ஒரு வீடியோவுக்கு போடுறதுக்கோ இல்லை வந்து ஃபில் பண்ணுறதுக்கோ, இந்த மாதிரி டார்க் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, லைட்டான டிசைன் போடுறதுக்கு ஓகே. பட் பெரிய பெரிய டிசைன் போட்டால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்குமே தவிர ப்ரைடலுக்கு இது நல்லா இருக்காது அந்த கோன் வாங்கிட்டு போனீங்கன்னா. ஸோ இந்த டிசைன் பாருங்கள், சேம் இதுவுமே பீகாக் வச்ச டிசைன் தான். ஸோ இந்த இதில் வந்து எப்படின்னா 2 மயில் உட்காந்துருக்க மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு 1.40 வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், ஸ்பீட் 1.40. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இது ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சுன்னா யூடியூப்பில் நீங்கள் பார்த்துட்ருக்கும்போதே மேலே செட்டிங்ஸை தொட்டிங்கன்னா செட்டிங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதை தொட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக வச்சுக்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சுக்கோங்க. நான் ஏன் இதை ஸ்பீடில் வச்சுருக்கேன்னா முக்கால்வாசி பீகாக் டிசைன்ஸ் வந்து ஃபில்லிங்கில் தான் போகும். ஸோ ஃபில்லிங்கை நான் வந்து ஸ்லோவாக போட்டேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ டூரேஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட 18 மினிட்ஸ் மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் நான் இதை ரொம்ப ஸ்லோவாக இந்த ஃபில்லிங்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தேன் ஃபில் பண்ணுறதுன்னா
உங்களுக்கு கண்டிப்பாக 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அப்லோட் பண்ணுறது கஷ்டமாயிடும், பார்க்குற உங்களுக்கும் கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் பேட்டர்ன் வந்து இந்நேரத்துக்கு கற்றுருப்பீங்க, எப்படி பீகாக் வரையணும், அந்த ஷேப் எப்படி கொண்டு வரணும்னு. ஸோ அதனால் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதே இதே சைடு வந்து இன்னொரு பீகாக் வரைஞ்சிக்கிறேன். ஸோ 2 சைடும் ஒரு பீகாக் இருக்க மாதிரி நான் வந்து ஒரு க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கோன் ரொம்ப வாட்டரியாக இருந்தாலோ இல்லை ஃப்ளோ ஒழுங்காக வரலைனாலும் இந்த மாதிரி சில ப்ராப்ளம், அதாவது ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் தெரியும். இந்த ஃபினிஷிங் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் ஒரு படி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து வாட்டரி கன்சிஸ்டன்சியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஷேடிங் வரவே வராது அந்த கன்சிஸ்டன்சியில். அண்ட் ஸ்டிங்கி கன்சிஸ்டன்சியில் தான் ஒரு ஷேடிங் நல்லா வரும். இதில் வந்து ஷேடிங் வந்தால் கூட அது பெருசாக இருக்காது, அது ஒரு மாதிரி ஸ்மஜ்ஜாகி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பெட்டர் வந்து நல்ல ஒரு நீங்கள் வந்து உங்களுக்குன்னா ஓகே, பட் நீங்கள் சேல் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு ஹென்னா கொண்டு தான் வாங்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுறேன், ஒரு கஸ்டமர்ஸ்க்கு சேல் பண்ணும்போது நான் ஸ்டிங்கி கன்சிஸ்டன்சி இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ அதனால தான் நான் நிறையா பவுடர்ஸ் வாங்கி எது நமக்கு ஒர்க் ஆகுது, எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தான் இது கொடுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கும். ஸோ அடுத்த டிசைன் பாருங்கள். இது இப்போது ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு பீகாக் டிசைன் தான். ஸோ நான் உங்களுக்கு அதுவுமே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு போடும்போது எனக்கே. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது என்னென்னா லோட்டஸ் வச்ச ஒரு பீகாக் டிசைன். இது வந்து இப்போ ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு டிசைனுன்னு சொல்லலாம். இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இன்ஸ்டாகிராம்ஸில். ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமோட ட்ரெண்டிங் டிசைன் தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிசைன் நான் க்ரியேட் பண்ணுறது. ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. இப்போ யூஸ்வலாக இருக்க டிசைன் க்ரியேட் பண்ணாமல் இது ஒரு மாதிரி யூனிக்காக லோட்டஸோடு கலந்துருந்ததுனால இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணணும்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சரி இன்றைக்கி வீடியோக்காக இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு சொல்லி இதை வந்து நான் இப்போ நியூவாக உங்களுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்ஸ்பயர்ட் லுக்கு தான். இந்த லுக்கை பொறுத்த வரைக்கும் இந்த லோட்டஸ் பீகாக் வந்து ஒரு இன்ஸ்பயர்ட் லுக் தான். இது வந்து இன்ஸ்டாவில் பார்த்து அண்ட் யூடியூப்பில் இந்த ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு ப்ரைடோட ஸ்டார்டிங் டிசைனாகவே இதுதான் நிறையா பேர் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால தான் சரி இதை ஒரு இன்ஸ்போவை வச்சு க்ரியேட் பண்ணலாமேன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் இப்போ பேப்பருங்கிறதுனால கொஞ்சம் இடம் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். பட் நீங்கள் போடுறதா இருந்தால் ப்ரைடோட ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மோஸ்ட்டாக இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹேண்டுக்கும் பத்துமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ரொம்ப ஒல்லியாக இருந்துச்சுன்னா ஹேண்டு வந்து பத்துமான்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் போட வந்து பெருசாக இருந்துச்சு. பட் இதை நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக சின்னதாகவும் போடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைட்ஸோட ஹேண்ட்ஸை பொறுத்து இந்த டிசைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ இது ரொம்ப பெருசாக தான் நான் போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் பேஜ் கிட்ட போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருசாக. பட் ஹேண்ட்ஸில் வந்து இதே அளவுக்கு போட முடியாதுல்ல. ஸோ அந்த ஹேண்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சைஸை வந்து கொஞ்சம் குட்டியாக்கிக்கணும். வரைகிறதே கொஞ்சம் சின்னதாக்கிக்கோங்க. ஸோ இப்போ இதை சுற்றி வந்து லோட்டஸ் தான் வரைகிறது. ஸோ இதை நான் இனிமேல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். பிகாஸ் ரொம்ப டியூரேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஒவ்வொரு லீஃப் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ ஒரு பீகாக்கை சுற்றி அதோட மயில் இறகு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த இறகு வந்து லோட்டஸால் செய்யப்பட்ட இறகாக இருக்கிறது தான் இந்த ஒரு மெஹந்தியோட தீமே. ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதை நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து வரைகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணுறதுமே நான் வந்து கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கிடுவேன். பிகாஸ் இது ஃபில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு 10 to 12 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு ஃபில் பண்ணுறதுக்கே. ஸோ இதில் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நான் ஒரு பெட்டல் வந்து நான் சின்னதாக கொடுத்துருக்கேன், அதாவது மீடியம் சைஸில் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ சின்ன லோட்டஸ் தான் வரைய முடிஞ்சிச்சு என்னால். பட் நீங்கள் என்ன செய்யலான்னா, ஒரு பெட்டலை கொஞ்சம் பெருசாக ஒரு பெரிய தாமரை பூவே உள்ளே வரைகிற அளவுக்கு கொஞ்சம் பெரிய பெட்டலாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபில் பண்ணுறதுக்கும் சரி, அந்த லுக் வைஸும் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியும். அப்புறம் அந்த இறகுல வந்து அந்த ஸ்பைரல் வச்ச ஃப்ளார் டிசைன் போட்டு ஒரு ஆரஞ்ச் ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் இந்த ஃபில்லிங் கொஞ்சம் ஸ்பீடாக தான் நான் வந்து கொண்டு போயிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு இதையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக முடிச்சுட்டு எனக்கு வந்து வீடியோ அனுப்புங்க, ஒரு பிக்சர் அனுப்ப முடிஞ்சாலும் அனுப்புங்க. இந்த செப்பரேட்டான இந்த டிசைனுக்கு மட்டும், ஏன்னா இந்த டிசைன் கொஞ்சம் டைம் கன்சூமிங். ஸோ அதனால் இந்த டிசைனை வந்து நீங்கள் வெறும் ஹோம்ஒர்க் மட்டும் அனுப்பினா போதும், வீடியோ அனுப்ப தேவையில்லை. இந்த லோட்டஸ் வச்ச பீகாக் டிசைன் மட்டும்தான், மிச்சம் எதுக்குமே நான் அந்த ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ நல்லா கவனமாக பண்ணுங்கள். ஸோ இதை ஃபில் பண்ணோன்னு இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த கிளாஸ் இப்போ முடியுது. ஸோ இதோட உங்களை நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய்.